இது உண்மையா நடந்த கதை. ஆனா, நம்ம சினிமால போடுவாங்க தெரியுமா? பெயர்களும், இடங்களும் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் நடந்த சம்பவம் உண்மையானது. சரியா? அப்ப இந்த சம்பவம் நடந்தது உண்மையானது. ஆனா இடமும், கேரக்டர்ஸும் கொஞ்சம் மாறி இருக்குது. சரியா? ஒரு நாள் ஏசாமி என்ன பண்ணாராம், நெய்வேலியிலிருந்து இருந்தாராம். நெய்வேலியிலிருந்து நடந்தே வந்தாரு. அந்த காலத்துல பஸ் கிடையாதுல்ல, லாரி கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது அந்த காலத்துல. என்ன? அப்படி நடந்து வரும்போது அவர் என்ன நினைச்சாரு, சரி விளாங்காட்டுல ஒரு ஊர்ல பெத்தேல் கம்யூனிட்டி சர்ச்சுன்னு ஒண்ணு இருக்குதாமே, பெத்தேல் சமுதாய ஆலயம்னு அதை போய் பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்ட்டு விருதால வரைக்கும் வந்துட்டாரு. கூட்டம் ஜே ஜேன்னு இருக்குது. கூட்டம் எங்க இருந்து இருக்குது? விருதாலத்துல நுழையும் போது என்ன, தாலுகா ஆஃபீஸை தாண்டி நிக்குது கூட்டம். நடந்து வராங்க, என்ன அப்படியே ஜே ஜேன்னு வராங்க. அப்படி வரும்போது நம்மளும் தெரியுமே, அங்கங்க விசேஷம் நடக்குன்னா யார் உட்காந்துருப்பாங்க முதல்ல? ஆ யார் உட்காந்துருப்பாங்க? பிச்சைக்காரங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. சரியா? பிச்சைக்காரங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாம் அதை போல இந்த பர்த்திமேயு இந்த குருடன் என்ன பண்ணப்பட்டான்? ஆ சொஸ்தமாக்கப்பட்டான். அதை போல நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. விருதால அந்த பிரிட்ஜை தாண்டி வர்றாரு. அந்த பிரிட்ஜ் ஃபுல்லா பிச்சைக்காரன் தான் உட்காந்துருக்கான். அதான் அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் ஏசாமி கூப்பிடுறான், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஏதாவது உதவி செய்யும் அப்படின்னு. ஆனா அவன் என்ன பண்றான், ஒரு மரத்துல அரிசி வச்சுக்கிட்டு சமைக்க போறதுக்காக, கஞ்சி வைக்கிறதுக்காக அந்த அரிசியை வச்சு புடச்சிட்டு இருந்தான். என்ன புடச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டு, ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவன்கிட்ட போய் நின்னாரு. அவன் அரிசி புடச்சிக்கிட்டே இருந்தா, ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவன்கிட்ட போய் நின்னாரு. நின்னுட்டு ஆண்டவர் ஏசப்பா அவனை பார்க்குறாரு, அவன் ஏசப்பாவை பார்க்குறான். என்ன கூப்பிட்டான், கூப்பிட்டு விட்டான். அவர் வரமாட்டார்னு நினைச்சிட்டு கூப்பிட்டு விட்டான். அவர் வந்துட்டாரு, நின்னுட்டாரு. அவனுக்கு என்ன பண்ணல, கை ஓடல, கால் ஓடல, பேச வரல. மரத்துல அப்படி அரிசி முறம் தெரியுமா உங்களுக்குலாம்? எல்லாத்துக்கும் முறம் தெரியுமா? முறம் தெரியலாம், அல்ல சொல்லி பார்க்கலாம். சரி, அந்த முறத்துல அரிசி அப்படியே வச்சுக்கிட்டு நிக்கிறான் அவன். கொஞ்சம் தான் அரிசி, ஒரு 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 1/4 கிலோ இருக்குன்னு வச்சுங்க. ஒருத்தருக்கு சாப்பிட்ற அளவுக்கு அரிசி இருக்குது. அது அந்த முறத்துல வச்சுட்டு நிக்கிறான். ஏசாமி வந்தவர் என்ன பண்ணாரு, அவன்கிட்ட கையை நீட்டினார். இவனே பிச்சைக்காரன். இவன் யாரு? பிச்சைக்காரர். இந்த காலத்துல சொல்லக்கூடாது இல்லையா? பிச்சைக்காரன் பிச்சைக்காரெல்லாம் சொல்லக்கூடாது, பிச்சைக்காரர். அவரே பிச்சைக்காரரு. முறத்துல கொஞ்சம் தான் அரிசி இருக்குது. அந்த அரிசி மேல இவரு கை நீட்டினாரு. இவரு அவன்கிட்ட போய் பிச்சை கேட்கிறாரு. ஏசாமி பிச்சை கேட்டது அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆளப்பாரு, இவரெல்லாம் ஒரு சாமியா? நானே பிச்சை எடுத்து என்ன பண்றேன், இருக்கிற ஒரு 4 அரிசில கொஞ்சம் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு படுக்கலான்னு பாக்குறேன். நானும் இவர் என்ன பண்றாரு, என்கிட்ட கை நீட்டுறாரு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணனா, அவரை பார்த்தா, கையை பார்த்தா, அவரை பார்த்தா, அரிசியை பார்த்தா, என்ன பண்ணா, ஒரே ஒரு அரிசி எடுத்து அவர் கையில வச்சான். என்ன பண்ணா, என்ன பண்ணா, ஒரே ஒரு அரிசி எடுத்து கையில வச்சான். நாம கூட நம்ம அம்மாட்ட அரிசி கேட்டோம் என்ன பண்ணுவாங்க, அரிசி ஒதுக்கும் போது கொஞ்சம் அரிசி வாயில போட்டு விடுவாங்க இல்லையா? ஒரு அரிசியை போட்டு விடுவாங்க நம்ம அம்மா, நிறைய போட்டு விடுவாங்க இல்லையா? ஆனா இவன் கஞ்சி பேசினார் பிச்சைக்காரன், ஒரே ஒரு அரிசி ஏசு அந்த கையில வச்சான். அவர் அதை வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டு அவர் வந்துட்டார். என்ன அப்படியே வராரு, இது இந்த ரயில்வே பாலத்துக்கிட்ட வந்துட்டாரு. என்ன இவனுக்கு கடுப்பு. இப்ப இந்த பிச்சைக்காரனுக்கு பயங்கர கோபம். இருந்தாலும் சோறு ஆக்கணுமே, அதனால என்ன பண்ணா, அந்த அரிசியை பொடிச்சிட்டு இதுல போட்டு குண்டான்ல போட்டு என்ன பண்றான், அரிசியை சேர்க்கிறான். சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்க, ஒதுக்குறான். அரிசி ஒதுக்குறான். சரியா? அந்த அரிசியை ஒதுக்கிட்டே இருக்கான். ஒதுக்கி முடிக்கும் போது கீழே பார்த்தாக்கா அந்த கல்லுங்கள் இடையில ரொம்ப பளபளன்னு தெரியுது. என்னடா அது, வெறும் கல்லுதான் இருக்கு, இதுல என்ன பளபளன்னு இருக்குது, இது கண்ணாடியா என்னன்னு அவன் எடுத்து பார்க்கறான். எடுத்து பார்த்தா என்ன அது, ஒரே ஒரு ஒரே ஒரு தங்க அரிசி. ஒரே ஒரு ஒரே ஒரு தங்க அரிசி. அவன் ஏசாமிக்கு என்ன கொடுத்தான், ஒரே ஒரு சாதா அரிசி கொடுத்தா. ஆனா ஏசாமி என்ன அவனை கொடுத்தாரு திருப்பி, தங்க அரிசி. எத்தனை அரிசி கொடுத்தாரு? ஒரே ஒரு அரிசி கொடுத்தாரு. நாமளும் அது போல தான் பண்ணுவோம். என்ன, ஏசாமிக்கு நம்ம நேரத்தை கொடுக்கறது கிடையாது,
என்ன, ரொம்ப கருமையா இருக்கும். ஏசாமிகிட்ட ஜெபிக்கிறது கிடையாது. ஏசாமிக்கு காணிக்கை கொடுக்கறது கிடையாது. ஏசாமிக்கு நன்றி சொல்றது கிடையாது. ஏசாமி நினைச்சு என்ன பண்றது கிடையாது. எதுவுமே பண்றது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. என்ன, வீட்டுக்காரனுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் பிரச்சனை, வீட்டுக்காரிக்கும் புருஷனுக்கும் பிரச்சனை, பிள்ளைங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை. நீ எதுக்கு அங்க போற? அப்புறம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பா? ஒரே அந்த பிச்சைக்கார அடிச்சுக்கிட்டு அழுகுறான். ஐயோ, இந்த ஆண்டவர் இப்படி செய்வார் நினைச்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? நானு கைப்பிடி அரிசியோ இல்ல எல்லா அரிசியும் அவர் கையில கொட்டிட்டு இருப்பேனே. இப்ப ஒரே ஒரு அரிசி கொடுத்து எனக்கு ஒரே ஒரு அரிசி வந்து தங்கத்துல கிடைக்குது. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். இங்க அதப்போல அழுகுறவங்க யார் இருக்கீங்களா? நிறைய பேர் இருப்பீங்க. அதனால ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுத்தினாக்கா, நீ ஆண்டவர் அல்லேலூயா ஏசாமி ஸ்தோத்திரம் நீ வாரும் நீ அதை பண்ணும் இதை பண்ணுன்னு சொன்னா மட்டும் போதாது. அவர் பண்ணும்போது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நீ என்ன பண்றது? அதுக்கு தகுதியா இருக்கணும். இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா இங்க ஒரு அண்ணா இருக்கிறாரு, அவர் சொல்லுவாரு ஒரு ஒரு நாளும் என்ன பண்ணணும்? தசம பாகம் கொடுக்கணும். ஒரு ஒரு நாளும் ஒன்னு என்ன பண்ணுமா? ஒரு நாள்ல 2 மணி நேரம் 40 நிமிஷத்தை ஆண்டவர் கொடுக்கணுமா? நீங்க யாராவது கொடுக்குறீங்களா? விளையாடுவோம் போன்ல உட்காந்துக்கிட்டு இல்லையா? இல்ல யாராவது ஜெபிக்கிறீங்களா? அது போல யாரும் ஜெபிக்கிறவங்க இருக்கீங்களா? இல்ல. ஆனா உனக்கு ஒரு தங்க அரிசி தான் வேணும்னாக்கா நீ பண்றது பண்ணிட்டு இரு. இல்ல ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுக்கணும், நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஆண்டவர் என்னோட நிறைய உறவாடணும், நிறைய பேசணும், என் குடும்பத்தை இன்னும் வல்லமையாக அவர் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும், நடத்தணும்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கானத ஆ என்னய்யா ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? ஆண்டவருக்கான காரியத்தை நீ என்ன பண்ணணும்? செய்யணும். ஆமா, தேவனுடையது தேவனுக்கும் ராயனுடையது ராயனுக்கும் கொடுக்கணும். நீ வரி செலுத்தினா வரி செலுத்தி தான் ஆகணும். அதுல ஏமாத்த முடியுமா? நீ வேணா இந்த வரியை ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்ணுவ? நீ வரி வாங்குறவனுக்கு பாதி காசு கொடுத்துட்டு மீதி காசு வந்து வரிக்கு 10 ரூபான்னு போட மாட்டான். 10,000 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் வரிக்கு போட்டு அவன் என்ன பண்ணுவான்? 9,900 ரூபாய் எடுத்துக்குவான். ஆனா ஆண்டவட்ட அதை போல கிடையாது. நீ 100 ரூபாய் தசமமா கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு? 10 மடங்கு ஆசீர்வதிக்கிறவரா இருக்கும். சரியா? இந்த கதை புரிஞ்சா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன். நானு ஆ என்ன பண்ணணும் சொன்னேன்? எல்லாம் முடவுறீங்கள விட என் காதுல விடுற ஆண்டவருக்கு ஆ இல்ல இப்ப நம்ம ஜெபிக்கிறதுக்கு சொல்ற மாதிரி ஆண்டவர் ஒரு கயிறால ஒரு சாட்டை பண்ண மாதிரி நீங்க எல்லாம் ஒரு கயிறால ஒரு சாட்டை பண்ணி வச்சுக்கீங்களா? ஆண்டவர் வரும்போது ஆ இந்த பக்கமே வராத நீ ஓடி போய் துரத்தி விட்டுருவீங்களா? ஆ என்ன பண்ணுவீங்க? அவர்லாம் அடி தாங்குவாரு. அவர் நிறைய அடி தாங்கி இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு நீ என்ன கொடுக்கணுமோ அதை நீ என்ன பண்ணணும்? ஆ ஆமா. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்குலாம்? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்ன கொடுப்பேன் நான் என்னை கொடுப்பேன். யாருங்க ஏசாமி உங்களுக்கு கொடுக்குறவங்க யார் இருக்கீங்களா? இருக்கிறவங்களா அல்லையில சொல்லுவாங்களா? சரி, எல்லாம் கண்ணை மூடுங்க.